அண்மைச் செய்தி. ராமநாதபுரம் அச்சுத்தன் வயல் பகுதியில் வேன் தீப்பற்றி எரிந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. வேனில் இருந்த கேஸ் லீக் ஆகி இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தற்போது முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. தீ விபத்தில் வேன் முழுவதுமாக எரிந்து சேதமாகி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் வேனில் பற்றியிருக்கும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் ரகு இணைப்பில் இருக்கிறார். ரகு, வணக்கம். தற்போது ராமநாதபுரம் அச்சுந்தன் வயல் பகுதியில் வேன் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தால் அங்கு போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக மௌனிகா, ராமநாதபுரத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த வேன் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. இயற்கை எரிவாயுவில் இயங்கிய அந்த வேன் கேஸ் லீக் ஆகி தீப்பிடித்து இருந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. அந்த வேன் முழுவதுமாக தீப்பிடித்து இருந்து எலும்பு கூடாக தற்போது காட்சி அளிக்கிறது. ராமநாதபுரத்தில் உள்ள சுலைகா மார்பிள்ஸ் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான வேன் ஒன்று ராமநாதபுரத்திலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு சரக்கு ஏற்றி வருவதற்காக சென்று கொண்டிருந்தது. அந்த வேனில் கேஸ் லீக் ஆகி இருப்பது தெரியாமல் வாகனத்தை ஓட்டுநர் இயக்கிக் கொண்டிருந்த போது அச்சுந்தன் வயல் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென அந்த வேன் தீப்பிடித்து எரிய துவங்கியது. அதனை பார்த்து அந்த வேன் ஓட்டுநர் வேனை விட்டு இறங்கி தப்பி ஓடினார். இந்த நிலையில் அந்த வேன் முழுவதுமாக மலமளவென தீப்பிடித்து எரிந்தது. கொழுந்து விட்டு எரிந்த தீயை பார்த்து அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்தவர்கள் பதறி அடித்து ஓட்டம் எடுத்தனர். அதனைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினருக்கு கிடைத்த தகவலின்படி அவர்கள் தீயை முழுவதுமாக அணைத்தனர். அதற்குள் அந்த வேன் முழுவதும் எரிந்து எலும்பு கூடாக காட்சியளிக்கிறது. ராமநாதபுரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வேன் ஒன்று தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்த சம்பவம் ராமநாதபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தால் மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. மௌனிகா, தகவல்களுக்கு நன்றி ரகு.